மணி சில்ஃபோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரூட் சாலட் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்காண்டி நம்ம செஃப் பலா இங்கே வந்துருக்காப்படி. ஸோ ஃப்ரூட் சாலட்டுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம். தர்பூசணி, கருப்பு திராட்சை, எலுமிச்சை, மாதுளை, ஆரஞ்சு, சிவப்பு ஆப்பிள், வெள்ளை திராட்சை, பைனாப்பிள், மாம்பழம் மற்றும் தேன். ஸோ நம்மளோட சாலோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து ஹனி ஃப்ரூட் சாலட். எல்லோரும் நார்மலாக வந்து ஸ்வீட்னருக்காண்டி சிரப் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா தேன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதனால் ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் செஃப் முகமது பலா இங்கே இருக்குது. அப்படி இதை வந்து பார்த்திங்கன்னா நேரங்களே 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஸோ ஓகே, முகமது பலா வந்து எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறாரு. நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ்லாம் அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு ஹனி ஃப்ரூட் சாலட் பண்ணலான்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு கூட தேவைப்படலாம், சில பேருக்கு கம்மியாக தேவைப்படலாம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேனை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆல்ரெடி உங்களுக்கு முதல் காமிச்ச மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதை போட்டோம். அதோட லெமன் வந்து 2 லெமன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. பைனாப்பிள் போடுறோம், ரெட் ஆப்பிள், மாதுளை, திராட்சை, வெள்ளை திராட்சை, மாம்பழம், ஆரஞ்சு, தர்பூசணி, எலுமிச்சை சாறு. இப்போ தேன் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தேன் இருக்கதா அந்த ஓகே நேர்களே, நம்ம ஹனி ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட கொஞ்சம் உள்ள வாங்க. வா, சூப்பராக இருக்குது நேர்களே. இன்றைக்கி நம்ம ஹனி ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணார் முகமது. சுவையும் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி சுவை இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கொண்டு வரலான்னு இருக்கோம். இது போல் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே தேவை. அதனால் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.